ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செகண்ட் டே. இப்போ நாங்கள் கிளம்பி பூவார் போக போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இப்படி தாங்க எங்களோட செகண்ட் டே ட்ரிவாண்ட்ரம் டூர் ஸ்டார்ட் ஆச்சு. ஏற்கனவே எங்களோட திருவனந்தபுரம் சுற்றுலாவோட ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு இந்த செகண்ட் டே ட்ரிவாண்ட்ரம் டூர் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டேயில் லூலு மால் அப்புறம் ஜூ இதெல்லாம் சுற்றி ரொம்ப டயர்டாக வந்து நல்லா ரூமில் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி காலையில் கிளம்பிட்டோம். நேற்று எந்த ஹோட்டலில் சாப்பிட்டோமோ அதே தமிழ்நாடு ஹோட்டலில் திரும்பியும் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் எங்களோட டிஃபனை சாப்பிட்டு முடித்தோம். தோசை, பொங்கல், வடை இப்படி எல்லாமே கிடச்சிச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்ததால் நாங்கள் திரும்பியும் அதே ஹோட்டல்லையே மார்னிங் டிஃபனை முடித்தோம். செகண்ட் டேவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ண இடத்துக்குலாம் போனோம்னா ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அதனால் நாம் இன்றைக்கி ஒரு ஆட்டோவை ஃபுல் டே ரெண்ட்டுக்கு பேசிட்டோம். 800 ருபீஸ் கேட்டாங்க. 800 ரூபா தாங்க. காலையில் 8 மணிக்கு ஆட்டோ வந்துடும். திரும்ப நம்மளை சாயங்காலம் ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம எங்கே ஏறணுமோ அதே இடத்துல இறக்கி விட்ருவாங்க. இந்த மொத்த ட்ரிப்புக்கும் சேர்த்து 800 ரூபா தான் பேசணும். நம்மளை இந்த ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போன ஆட்டோ டிரைவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு தாங்க ஆகும். பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லா தமிழ் பேசினார். ரொம்ப நல்ல பையங்க. எங்களை எல்லா இடமே பொறுமையாக கூப்பிட்டு போயிட்டு பொறுமையாக கூப்பிட்டு வந்தார். சில நல்ல நல்ல விஷயங்களும் போகிற வழியிலலாம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்கங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை. நம்ம ஊரை குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் கேரளா ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எல்லாருமே ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கிறாங்க. அவங்க இடத்த அவங்க சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நாங்கள் பார்த்த எல்லா இடமே ஓரளவுக்கு ரொம்ப சுத்தமாகவே இருந்துச்சு. அதே மாதிரி தாங்க இந்த கோயில் மிகவும் பிரம்மாண்டமாக அழகாக ரொம்ப தூய்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் சீலிங் ஃபேன் போட்டிருந்தாங்க. அதை என் பொண்ணு ஆச்சரியமாக பார்த்தா, என்ன சீலிங் ஃபேன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஸ்லோவாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. பகவதி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான கோயில். திருவனந்தபுரம் சுற்றுலா போனீங்கன்னா நிச்சயமாக இந்த கோயிலை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கோயிலுக்குள்ளே விளக்கு வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா நிறைய விளக்கு வச்சுருக்காங்க. அதை எல்லோரும் போய் ஏற்றுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. பகவதி அம்மன் கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி அடுத்ததாக பூவார் போகிறது அப்படின்னு எங்களோட பிளான். பூவார் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஹவுஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக பிரசித்தி பெற்றது. பூவார் அப்படின்றது ஒரு பேக் வாட்டர். அதில் நிறைய போட்டிங் விட்ருக்காங்க. அங்கே போய் போட்டிங் போகணும் அப்படின்னு கிளம்பணும். அந்த பூவாருக்கு போகிற வழியில் தான் பரசுராம் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டார். அந்த பரசுராம் கோயிலும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதில் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கோயிலுக்குள்ளே நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் திரும்ப ஆட்டோவில் ஏறி கிளம்பி எங்களோட பிளான் படி பூவாருக்கு கிளம்பிட்டோம். பூவார் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குங்க. அதாவது ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நம்ம நார்கோல் போகிற பாதையில் தான் பூவார் இருக்குது. பூவாரை பொறுத்த வரைக்கும் போட்டிங் அப்படின்றத பல்வேறு இடத்துல பல்வேறு நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. இந்த போட்டிங்க்கு பார்த்திங்கன்னா டைம் வரையாக பிரித்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 ஹவருக்கு ஒரு ரேட்டு, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ரேட், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த போட்டிங் ஏஜென்சி பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் ரேட் கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் நிறையா யூடியூப் வீடியோ பார்த்தோம். முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் குறைச்சி ரேட் பேசலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்றைக்கி அங்கே ரொம்ப கூட்டம். அந்த கூட்டத்தில் எங்களால் ரேட் கம்மி பண்ணி பேச முடியலங்க. இவ்வளோ தான் ஃபிக்ஸட் ரேட். நீங்கள் ஏறினா ஏறுங்க, ஏறாட்டி போங்க. அங்கே பாருங்கள், பஸ்ஸில் 50 பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் போட்டில் தான் போகணும். நீங்கள் இப்போது ரெடின்னு சொன்னீங்கன்னா அமௌண்ட்டை பே பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இந்த பஸ்ஸில் உள்ளவங்களெலாம் கூப்பிட்டு போயிடுவோம். உங்களுக்கு போட் கிடைக்காது. ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே இந்த பூவாருக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் உங்களை பூவாருக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த போட் ஏஜென்சி இந்த ஆட்டோ டிரைவருக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் 800 ரூபாய்க்காக நம்மளை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்த ஆட்டோ டிரைவரும் கூட்டிகிட்டு சுற்ற மாட்டாங்க. ரொம்ப தூரமான பிளேஸாகவும் இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த பூவார் போட்டிங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல கமிஷன் கிடைக்குது. அதனால தான் எல்லா ஆட்டோ டிரைவர்ஸுமே நம்மளை பூவார் கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2500 ரூபா பேசி போட்டில் ஏறிட்டோம். எங்களுக்கு முன்னாடியே இன்னொரு ஃபேமிலியும் அந்த போட்டில் ஏறி இருந்தாங்க. அவங்க 3 பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட 5000 ரூபா வாங்கியிருக்கோம். அதனால் நீங்கள் 2500 ரூபா அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அந்த போட் ஏஜென்சிக்காரங்க எங்கிட்ட சொன்னாங்க. நாங்களும் அந்த ஃபேமிலிக்கிட்ட லேசாக விசாரித்தா எவ்வளோ ரூபா பே பண்ணிங்கன்னு. அவங்களும் 5000 ரூபா கொடுத்ததா சொன்னாங்க. இதனால் போட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரேட்டை கொஞ்சம் பார்த்து பேசி கம்மி பண்ணி போங்க. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் ஏறிடாதீங்க. அவங்க ரொம்ப அதிகமாக உங்கள்கிட்ட காசு வாங்க பார்ப்பாங்க. நாங்கள் போன போட்டோட டிரைவர் இவர் தான்.
இவர் பார்த்திங்கன்னா கேரளாக்காரர் தான், ஆனால் தமிழ் நல்லா பேசுகிறாரு. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அழகாக சூப்பராக சுற்றி காட்டினார். போகிற வழி இல்லாமல் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுவார். இது என்ன இடம், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், என்ன போய் பண்ண போகிறோம் இப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பார். இந்த போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1.5 மணி நேரம். இதில் நம்மளை போட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் நம்ம ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க கோல்டன் பீச்சில் போய் நம்மளை இறக்கி விட்ருவாங்க. அந்த கோல்டன் சாண்ட் பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கோல்டன் கலரில் இருக்குது. அதனால தான் அந்த பீச்சுக்கு கோல்டன் சாண்ட் பீச் அப்படின்னு பேர் வந்திருக்கும் போல் இருக்குது. இந்த போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக போட்டை ஓட்டிட்டு அப்படியே நம்மளை அந்த பூவார் பேக் வாட்டரில் கூப்பிட்டு போவாங்க. சத்தியமாகவே 2500 ரூபா பெரிய விஷயம் இல்லைங்க. பார்க்குற எல்லா இடமுமே க்ரீனிஷாக ரொம்ப அழகாக சூப்பர்பாக இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவ்வளவு பசுமையாக, அவ்வளவு அழகாக, அவ்வளவு தூய்மையாக நம்ம மனசை நிறைக்கிற மாதிரி அந்த இடம் இருக்கும். இந்த ரம்மியமான அழகை நிச்சயமாக நம்ம ரசிச்சுக்கிட்டே போக முடியும். இந்த போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மற்றபடி எந்த விதமான அட்வென்ச்சர்ஸோ அப்படி இல்லாட்டி ஒரு த்ரில்லிங் எஃபெக்டோ கிடையாது. ஸ்லோவாக அந்த நேச்சுரல் பியூட்டியை ரசிக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டு போவாங்க. நிறைய போட் ஓடிட்டுருக்குங்க. நம்ம பார்க்கும்போதே நம்ம கண்ணு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 100 போட்டுக்கு மேலே அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பூவாரில் போட்டிங்கை வச்சு ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் பாப்பா தாங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை ரசிச்சுக்கிட்டே வந்தாள். அவள் தண்ணியில் கையை வச்சுக்கிட்டு அதோ அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. இது போக அந்த போட்டிங்கில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம்லாம் ஆகிற அளவுக்கு ஒரு சின்ன பாதையில் போட்டை கூப்பிட்டு போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி நிறைய போட்டு வந்துடுது. அப்போ நம்ம போட் அவங்களுக்கு பாதை ஓட்டுறதுக்காக ரிவர்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு ஒதுங்கி நிற்கிது. நம்ம ஊரில் எப்படி ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகுமோ அது மாதிரி அங்கே போட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகுது. இந்த மாதிரி பெரிய பாதையிலையும் நம்மளை போட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சின்ன குறுகலான பாதையிலையும் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எஃபெக்டை இந்த பூவார் கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இப்படியே நம்ம தண்ணியில் ட்ராவல் பண்ணோம்னா அங்கே இருக்க போட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அங்கே போட்டிங் ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குங்க. வெஜ், நான்வெஜ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக போட்டிங் ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது. போட்டிங் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு தண்ணியில் மிதந்துட்டு தாங்க இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அந்த போட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் வச்சு நம்ம சாப்பிடணும். அதாவது தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் மேலே உட்காந்து நம்ம சாப்பிடுவோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்கிட்ட நம்மளை கூப்பிட்டு போனாங்க. நம்ம அங்கே ஆர்டர் கொடுத்தோம். நாங்கள் 2 வெஜ் மீல்ஸும் ஒரு மேகியும் ஆர்டர் கொடுத்தோம். ரேட் எவ்வளோ அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கல. சரி வெஜ் மீல்ஸ் தானே, நார்மலாக எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்களும் 2 வெஜ் மீல்ஸுக்கு ஒரு மேகியும் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப போட்டில் ஏறி நம்மளை பக்கத்தில் இருக்க கோல்டன் சாண்ட் பீச்சுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அந்த கோல்டன் சாண்ட் பீச்சில் நீங்கள் ஒரு 25 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளாடி நீங்கள் ஆர்டர் கொடுத்த ஃபுட்டு ரெடி ஆயிரும். நாங்கள் பீச்சிலேருந்து உங்களை அந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் விட்ருவோம், அங்கே போய் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு போட் டிரைவர் சொல்லிட்டாரு. நாங்களும் போட்லேருந்து இறங்கி அப்படியே அந்த கோல்டன் சாண்ட் பீச்சுக்குள்ளே போனோம். அந்த கோல்டன் சாண்ட் பீச் ரொம்ப அழகாக சூப்பர்பாக இருக்குங்க. அந்த சாண்ட் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் மினுமினுப்பாக இருக்குது. அதனால தான் அந்த பேர் வந்திருக்கு போல் இருக்குது. அந்த பீச்சில் சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. அது மாதிரி ஒட்டக சவாரி, பட்டம் விடுதல், இந்த மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன ஃபன் பண்ணுற ஆக்டிவிட்டி தாங்க. எங்கள் பாப்பா பட்டம் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால் நான் வாங்கி கொடுக்க கொஞ்சம் யோசித்தேன். இந்த மாதிரி பட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம எங்கே சுற்றுறது, பட்டம் வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு சொல்லி வேணாமா அப்படின்னு சொன்னேன். அவள் கேட்க மாட்டேன்ட்டா. அங்கே நிறைய பேர் காற்றுல அழகாக பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. சரி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாள் அப்படின்னு சொல்லி பட்டை எவ்வளோன்னு கேட்டேன். 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு பிடிச்ச கலர்லேயே பட்டை வாங்கி கொடுத்தேன். அழகாக அந்த காற்றுல அந்த பட்டம் பறந்ததை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பீச்சில் நிறையா சாப்பிட்ற ஐட்டமும் இருந்துச்சு. மாங்காய் இந்த மாதிரி ஐட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு டைம் போனதே தெரில. இப்போ டிரைவரை தேடி வந்துட்டார். சீக்கிரம் வாங்க, 25 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க உங்களை நான் ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு திரும்ப போட்டில் ஏறி நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனோம். 2 வெஜ் மீல்ஸ் இருந்துச்சு. ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. மேகி கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்தோம். பில்லு எவ்வளோ அப்படின்னு கேட்டப்போ 1000 ரூபா சொன்னாங்க. தலையே சுற்றிருச்சுங்க. என்னங்க 2 வெஜ் மீல்ஸும் ஒரு மேகியும் 1000 ரூபா அப்படின்னு கேட்டோம். ஒரு வெஜ் மீல்ஸ் 400 ரூபா போட்டிருந்தாங்க. 400 800 ரூபா. அடுத்ததாக ஒரு மேகி 200 ரூபா. மொத்தமாக 1000 ரூபா அப்படின்னு பில்லு போட்டிருந்தாங்க. இது என்னடா பகல் கொள்ளையாக இருக்குது, நாம் முதைய ரேட் கேட்காம சாப்பிட உட்காந்தது தான் குத்தம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இருந்தாலும் அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடாமல் வந்தாலும் மனசுக்கு திருப்தியாக இருக்காது. ஏதோ பூவார் போனோம், போட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் அப்படின்ற திருப்தி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 1000 ரூபா பில்லையும் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். திரும்ப போட்டில் ஏறி நிறைய லொக்கேஷன் இருக்கும். அதெல்லாம் நம்மளை காட்டுவாங்க. நம்ம இறங்கி பார்க்க முடியாது. போட்டில் உட்காந்துட்டே அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கலாம். சில சினிமா எடுத்த லொக்கேஷன், அதுக்கப்புறம் ஒரு சர்ச் இருக்குது அந்த தண்ணிக்கு நடுவுலையே, அந்த சர்ச், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்மளை போட்டில் வச்சே காட்டுவாங்க. நம்ம அதை பார்த்துக்கலாம்.
அது போக ஒரு பெரிய பில்லர் ராக் இருந்துச்சு, அதையும் காட்டினாங்க. அந்த ராக் பார்த்திங்கன்னா யானை ஷேப்பில் இருந்துச்சு. அந்த பூவாரில் இந்த மாதிரி நிறையா போட்டிங் லாட்ஜஸும் இருக்குங்க. அதாவது இது எல்லாமே ரூம்ஸ், இது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதில் ஒரு நாள் ஸ்டே பண்ணவும் முடியும். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இதில் ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா முதையே புக் பண்ணிவிட்டு போங்க. பூவாரில் இந்த ஃப்ளோட்டிங் லாட்ஜஸில் நீங்கள் ஸ்டே பண்ண முடியும். இப்படி 1.5 மணி நேரம் எங்கள் பூவார் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு திரும்ப நம்ம எங்கே ஏறணுமோ அதே இடத்துல போட்லேருந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. நம்ம இறங்கி நம்ம அடுத்து எங்கே போகணும் அப்படின்ற பிளான் படி அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் பூவாரை விட்டு ஒரு 2:30 மணிக்கு வெளியே வந்தோம். திரும்ப ஆட்டோவில் ஏறி நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணபடி ஆலிமாலா சிவன் கோயிலுக்கு கிளம்பினோம். இந்த ஆலிமாலா சிவன் கோயில் இப்போ புதுசாக கட்டினது தாங்க. திருவனந்தபுரத்துலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கடலில் ஒட்டி பெரிய பாறை மேலே இந்த சிவன் கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த சிவன் ஸ்டாட்யூ இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த சிவன் சிலை அந்த கடல் பக்கத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்குதுங்க. அந்த சிலையோட கலர் நம்மளை ரொம்ப பிரமிக்க வைக்குது. ஒரு வித்தியாசமான கலரில் அந்த சிவன் சிலை அந்த கடல் பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்கு மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த ஆலிமாலா சிவன் கோயிலுக்கு நாங்கள் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. கோயில் பார்த்திங்கன்னா பூட்டி இருந்துச்சு. 4 மணிக்கு திறப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அந்த சிவன் சிலை மேலே இருக்குது, அதை பார்க்குறதுக்கு அனுமதி உண்டு, எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கீழே பார்த்திங்கன்னா படியேறி இறங்கி போனோம்னா கடலுக்கு போகலாம். கடற்கரை ஓரத்தில் அந்த சிவன் சிலையை பெருசாக அமைச்சிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு 20 ரூபா கட்டணம். அதாவது அந்த சிவன் சிலையை மட்டும் பார்க்குறதுக்கு 20 ரூபா கட்டணம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிவன் சிலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே இறங்கி பீச்சுக்கு போனோம். அந்த பீச் ரொம்ப அழகாக பெரிய பீச்சாக இருந்துச்சுங்க. அங்கே நிறையா ஃபாரினர்ஸ்லாம் சன் பாத் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கே மாங்காய் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாங்காவையும் திரும்ப வாங்கி சாப்பிட்டோம். எப்போயுமே மாங்காவை மிளகாய் பொடி உப்புலாம் போட்டு பாக்கெட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு வாயில் எச்சில் ஊறிடுது. அந்த மாங்காய் வாங்கிட்டு அப்படியே கடற்கரை ஓரமாக போயிட்டு அந்த கடற்கரை தண்ணியில் காலை நனைச்சிக்கிட்டே அந்த மாங்காவை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சிவன் சிலையோட அழகை கீழே இருந்து ரசித்தோம். அந்த பீச் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான பீச். அந்த பீச் அழகை ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். அடுத்து அப்படியே நம்ம உள்ளே வந்து சிவன் சிலையை பார்த்துட்டு திரும்ப கிளம்பிட்டோம். அந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுபோக நிறையா போலீஸ் அஃபிஷியல்ஸும் உள்ளே இருக்காங்க, நம்மளை குளிக்க அலோவ் பண்ணுறது இல்லை. அடுத்தது ஆலிமலை பீச்சிலேருந்து அப்படியே கிளம்பி நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடி கோவளம் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். திருவனந்தபுரம் அப்படின்னு சொன்னாலே நிறையா பீச்சஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான பீச் தான் இந்த கோவளம் பீச். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நிச்சயமாக கோவளம் பீச் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸானது இந்த கோவளம் பீச். திருவனந்தபுரத்தில் கிட்டத்தட்ட 4-5 பீச் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை. சரி, ஏற்கனவே அங்கே ஆலிமாலாவில் ஒரு பீச் பார்த்துட்டோம். இந்த ஃபேமஸான கோவளம் பீச்சை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த டேவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோவளம் பீச்சுக்கு போயிட்டோம். நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா கோவளம் பீச்சில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாருமே பீச்சில் ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் அப்படியே பீச்சில் குளித்தோம். நாங்கள் பீச்சில் குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழையும் வந்துருச்சு. அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு ஒரு சுகமான அனுபவமாக இருந்துச்சு. மழை வந்தப்போ பீச்சில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. எல்லாருமே வெளியே போக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மழை லேசாக தூரிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த பீச்சில் குளித்தது ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. அப்படியே அந்த கோவளம் பீச்சோட அழகை ரசிச்சுக்கிட்டு அங்கே இருந்தவங்களையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திரும்ப ஆட்டோவில் ஏறிட்டோங்க. காலையில் கிட்டத்தட்ட 8 மணிக்கு எங்களோட 2ஆம் நாளாக ஆரம்பித்தோம். நான் சொன்ன எல்லா இடமே பார்த்து முடிச்சுட்டு இந்த பீச்சிலேருந்து கிளம்பும்போது கிட்டத்தட்ட 5 மணி ஆயிடுச்சு. எங்களை திரும்ப அவங்க எங்கள் லாட்ஜுக்கிட்டே இறக்கி விட்டாங்க. அந்த டைமில் ஒரு 6 மணி இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் திரும்ப லாட்ஜுக்கே போயிட்டோம். எங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு தாங்க ட்ரெயின். அதனால் செகண்ட் டே நைட்டும் நாங்கள் லாட்ஜிலே தங்கிட்டோம். நீங்கள் லாட்ஜ் ரெண்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி நைட்டே நீங்கள் ட்ரெயினில் கிளம்பிடலாம். அப்படி நீங்கள் அன்றைக்கி நைட்டே ட்ரெயினில் கிளம்பினீங்கன்னா ஒரு நாள் தான் ஸ்டே பண்ண மாதிரி ஆயிரும். 2 டேஸும் 1 நைட்டும் நீங்கள் ஸ்டே பண்ண மாதிரி ஆயிரும். எங்களுக்கு நைட் எந்த ட்ரெயினுமே கிடைக்கல. அதனால் நாங்கள் அடுத்த நாள் காலையில் தான் புக் பண்ணியிருந்தோம். அதனால் 2 நாள் நாங்கள் லாட்ஜில் ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சு. நைட் திரும்பவும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. அடுத்த நாள் காலையில் ரூம்லேருந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பத்மநாப சுவாமி கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். காலையில் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டோங்க. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி அப்படியே லாட்ஜை வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பத்மநாத சுவாமி கோயில் இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டு இது எங்கே இருந்தாலும் பக்கத்துலேயே அந்த கோயில் இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் தாங்க வரும். நாங்கள் நடந்தே போயிட்டோம். நீங்கள் வேணால் ஆட்டோ பிடிச்சிக்கலாம். அந்த பத்மநாப சுவாமி கோயில் ரொம்ப ஃபேமஸானது, நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. இந்தியாவிலே மிகவும் வெல்த்தியான ஒரு கோயில்னால் அது அந்த பத்மநாப சுவாமி கோயில் தான். அந்த அறைகளில் பூட்டிய தங்கம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே திரும்ப கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. 11 மணிக்கு திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் இன்டர்சிட்டி ட்ரெயின் கிளம்புது. அந்த ட்ரெயினில் கிளம்பி நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோங்க. இப்படி எங்களோட திருவனந்தபுரம் ட்ரிப்பை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப என்ஜாயபிளாகவே முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த திருவனந்தபுரம் டூர் சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிச்சயமாக நான் உங்கள் கூட எல்லா தகவல்களையும் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சின்னா கண்டிப்பாக ஒரு தடவை திருவனந்தபுரம் சுற்றி பாருங்கள். வேறு லெவல் அனுபவமாக இருக்கும். செலவு கம்மியாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ட்ரிப்பை என்ஜாய் பண்ண ஃபீலிங்கை உங்களுக்கு திருவனந்தபுரம் டூர் நிச்சயமாக கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.